நமஸ்காரம். எட்டுப்பட்டி கிராம மக்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த செல்லியாண்டி அம்மன் கோயில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே நிறுவப்பட்டதாக செவி வழியாக கேள்விப்பட்டேன். இது சம்பந்தமாக எட்டுப்பட்டி கிராம தலைவர்களுடன் இங்கே திருவள்ளர் எங்கள் உயர்குண்டா ராமானுஜ கூடத்தில் ஒரு மீட்டிங் போட்டோம். ஆகஸ்ட் 2023 போட்டோம். குடும்பங்களுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, இந்த திருப்பணி கோயில் திருப்பணியெல்லாம் பண்ணி கொஞ்சம் ரிப்பேர் எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிராமங்களில் கிராம தேவதை மிகவும் முக்கியமான தேவதை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் கோயம்புத்தூர் கூட பார்த்திங்கன்னா அவுட் சைடில் வில்லேஜில் கிராம தேவதைகள் எல்லாம் நிறையா இருக்கிறாங்க. இப்போ நம்ம புண்டரீகாட்சி பெருமாள் கோயிலில் கோபுரம் கட்டுமான பணி துவங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிராம தேவதைகளுக்கெல்லாம் குடமுழுக்கு விழா நடத்திட்டு பண்ணான்னு பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு என்னங்க எட்டுப்பட்டி கிராம தலைவர்களும் வந்து கேட்டதுக்கு என்னங்க இந்த வேலையை ஆரம்பித்தோம். இது இன்னும் ஒரு முக்கியமான தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன். அயோத்தியில் இப்போ போன வருஷம் ராமர் கோவில் கட்டினாங்க. அந்த ராமர் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி அயோத்தியில் இருக்கிற கிராம தேவதைக்கு குடமுழுக்கு விழா கும்பாபிஷேகம் நடத்திவிட்டு தான் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் துவக்கப்பட்டதாக செய்திகள் மற்றும் நண்பர்கள் மூலியமாக நான் கேள்விப்பட்டேன். இது என்ன மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா, கரெக்டாக இப்போ எங்களுக்கும் ரொம்ப நீண்ட போராட்டம், நீதிமன்றங்களை வரை சென்ற போராட்டம், கோபுரம் கட்டக்கூடாதுன்ட்டு இந்த சூழ்நிலையில் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. ஏப்ரல் 2024 கட்டுமானம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக செல்லியாண்டி அம்மன் அனுகிரகத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடியே தலைவர்கள் எல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதான் கிராமதேவ செல்லியாண்டி அம்மன் கோயில் புண்டரீகாட்சி பெருமாள் கோயிலிருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த மீட்டிங் ஆகஸ்ட் 2023 உயர்குண்டா ராமானுஜ கூடம் வீட்டில் இந்த மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்கில் தான் குடமுழுக்கு பண்ணலான்னு முடிவெடுத்தோம். கிராம தலைவர்கள் எல்லாமே மீட்டிங்கில் இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு டைம் இது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பந்தக்கால் நடைமுறை திருப்பணிக்கு முன்னாடி கோயிலோட என்ட்ரன்ஸு, எல்லா கிராம தலைவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ஈடுபாடோட எல்லா வேலைகளையும் கவனிச்சுட்டு வந்தாங்க. இந்த ஒற்றுமையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குரூப்பில் பார்த்திங்களா, பூஜை பண்ண ஐயர்கள் எல்லாமே இருக்காங்க. அது வேத விற்பனர்கள் எல்லோரும் வீட்டில் வச்சு மீட்டிங் போட்டோம். யாகசாலை பணி ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி கோயிலுக்கு இடது பக்கம் அரச மரம் பக்கத்தில் போட்டோம்.
இந்த குடமுழுக்கு விழாக்கு வேண்டி கிராம மக்கள் நிறைய பேர் ரொம்ப உற்சாகமாக காவேரி கொள்ளிடத்திலிருந்து தீர்த்தத்தை குடங்களில் ரொம்ப ஆர்வத்தோடு பயபக்தியோடு எடுத்துகிட்டு வந்து இதுக்கும் கொள்ளிடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அபவுட் ஒரு 14-15 கிலோமீட்டர் இருக்கும். அத்தனை தூரம் சிரத்தையோடு நடந்து வந்து இது கலந்துக்கிட்டாங்க. கொள்ளிடம் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீ புண்ணியகாட்சி பெருமாள் கோயிலில் முன்னாடி 4 கால் மண்டபத்துக்கிட்ட அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படி தீர்த்தம் எடுத்துட்டு செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. மக்களோட ஈடுபாடெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ கும்பாபிஷேகம் நடக்குது. இப்போ புண்ணியகாட்சி பெருமாள் கோயில் கோபுரம் இப்போ இந்த கோபுரம் திருப்பணி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாண்டம்மனுக்கு குடமுழுக்குள்ள யாகசாலை சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு எடுத்த இந்த போய் பழங்கள் இது. முறைப்படி வேத பாராயணங்கள் செய்யப்பட்டு பூஜை தொடங்கப்பட்டது. செல்லாண்டியம்மன் முகம் பாருங்க, என்னால அழகா லட்சணமா இருக்கும். ஓம் கும் அகோராதனாமூர்த்தே நமஹ அகோராய நமஹ கேடன் ஜகபாலபாதம் வாமே துதானம் பரகம் திரிஹூலமா கன்யதன்ன பிரகடாதவேமம் ஞானேன கோரம் முஜகாரி கோஷ்யமோ அகோராய நமஹ கோரமத்தே ஓமஹாம் சிரசாதனாய நமஹ மூர்த்தே நமஹ நமஹ வாகனாதி அர்க்யம் தத்வா சதசி மத்தியே மன்னிமூர்த்தியாதனாய நமஹ மன்னிமூர்த்தி மூர்த்தே நமஹ மன்னிமூர்த்தி அதிபதயே ஓமஹ ஆனந்த தர்மஞான விராஜ்ய ஷட்யமங்கட மத்தியே ரௌத்ரியம்பிகா தேவ்யாதனாய நமஹ ரௌத்ரியம்பிகா தேவி மூர்த்தே நமஹ ஓம் ஜயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி காதமாதிவாதாத்ரி சாஹா சதா நமோஸ்துதே ஓம் தேவ்யாய நமோ நமஹ கணாதி நமஸ்கார பத்ம யோனி முத்ராஞ்ச பிரதஸ்ய அர்க்யம் தத்வா ஓம் அஜேதே அகோர சரசே சாஹா அகோர சரசே ராஜபக்தர்கள் ஸ்வரஸ்வர கோர கோர நரநர ரூபன ரூப 5-6 கோயில் இருந்து ஒரு குழுவா டீமா வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு ஹோமம் ஜுகுஜுஹோ உத்தரகுண்டராஜஹ ஸ்ரேன சம்ரோக்ஷ வஜமந்திரேனாவகுண்ட சாந்திதீஜகலா நமஹ பூர்வே சாந்திகலா நமஹ வித்யாகலா உத்தரே பிரதிஷ்டாகலா நமஹ பசிவே நிவர்த்திகலா நமஹ கலாபஜ பரிகலே கலபத்ரே மத்யா அந்த சாமகானத்தை பெருமானியுடைய பாதங்களிலே சமர்ப்பணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாமவேதப்பிரியா சாமவேத சாமகானம் ராஜா
அடுத்தபடியாக நான்காவது வேதமாக உள்ளது அதர்வண வேதம். முதலிலே வேதமானது 3 வேதம் தான் இருக்கு. அதை நான்காவது பிரிக்காத ஒரு யார வேதம். இந்த நான்காவது வேதத்திலே சிவா இருங்க, பூஜை முடிஞ்சாலும் வச்சுக்கலாம், ஆசைப்படாங்க. சரி, பூஜை முடியும் இந்த ஒரு ஆசை. இந்த நான்காவது வேதத்தை பெருமாட்டியுடைய பாரமங்களை சமர்ப்பணம் செய்யுமாறு பூஜை முடிஞ்சோன்னு இது அகரவண வேதம். இது 4 வேதங்களில் இது வந்து அகரவண வேதம். இதுக்கு முன்னாடி பாதப்பட்ட வேதம் வந்து சாம வேதம். முன்னாடி பாதப்பட்டது சாம வேதம். இங்கே இருக்கிற 7 கன்னிமார்களுக்கு முறைப்படி பாத பூஜை செய்யப்படுகிறது. கன்னி தேவதை அதுக்கு தான் 7 கன்னிமார்களுக்கு இந்த பாத பூஜை செய்யப்படும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த கோயிலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கிராம தேவதை கோயில்களில் இது ஒரு சம்பிரதாயமாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, இந்த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிராமங்களில் இருக்கிற பக்தர்கள் அவங்களோட ஈடுபாடு, வழிபாடு ஈடுபாடு ரொம்ப தனித்துவமாக இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக பொறுமையாக வந்து அவசரப்படாமல் நிதானமாக எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாங்க. எல்லாருமே பாரம்பரிய முறைப்படி ட்ரெஸ் எல்லாம் உடைகள் அணிஞ்சிட்டு வர்றாங்க. இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடாமல் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு இனிமையாக இருக்குது. பர்டிகுலராக இன்றைக்கெல்லாம் பெண்கள் வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு வரதே ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருக்குது. பாருங்க, எல்லாம் அவ்வளோவா ஆத்மார்த்தமாக வர்றாங்க.
யாகசாலையில் வைத்து இந்த திருக்குடங்களில் திருநீரை வைத்து முறைப்படி பூஜைகள் எல்லாம் செய்து எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சின்ன ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. முந்தின நாள் இரவு அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு போகிறோம். குடமுழுக்குள்ளாக்க முந்தின நாள் இரவு 31 ஜனவரி 2023 24 இந்த பூஜைகள் நடைபெறுகிறது. கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் இந்த பூஜைகள் நடக்குது. இவங்க 8 கிராம தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் அடுத்த நாள் 1 February 2024 கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே புண்டரீகாட்ச பெருமாள் திருவள்ளரை கோயிலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு இங்கேருந்து ஊர்வலமாக போகிறோம். கூட பட்டயதாரர் எல்லாமே இருக்கிறாங்க. கூட சில கோயில் அர்ச்சகர்களும் இருக்கிறாங்க. இந்த கோபுரம் மொட்டை கோபுரம் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறோம். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் எப்படி ஊர்வலமாக போகிறோம். கோயில் பிரசாதம் 7 கன்னிமார்களோட அம்மாக்களுக்கு வழங்கப்படுகிறது. இது கன்னிமார்களுக்கு பூஜை நடைபெறுகிறது.
கரெக்டாக இல்லை போக மாட்டார் பூஜைகள் முடிந்த பிற்பாடு செல்லாண்டியம்மன் கோவில் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. முக்கியமாக இந்த 7 குழந்தைகளோட அப்பா அம்மாவுக்கு February 2024 வியாழக்கிழமை காலையில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு முன்பு இந்த பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்று வருகிறது. கோவிலில் கலசங்களுக்கு முறைப்படி பூஜைகள் செய்யப்பட்ட சக்தி ஊட்டின தீர்த்தத்தை வேத விற்பன்னர்கள் சாதிக்கிறார்கள். ரொம்ப திருப்தியாக மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஆயிரம் வருடங்களுக்கு முன்னே கட்டப்பட்ட கோயிலில் இந்த குடமுழுக்கு நடத்துவதற்கு அனுகிரகம் தந்த செல்லாண்டி அம்மன் கோயிலுக்கு மிகவும் 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 கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமையாகவும் இருக்கிறது. எல்லாம் அந்த அம்மாள் அனுகிரகத்தில் நல்ல விதமாக பொதுமக்களுடன் ஒத்துழைப்புடன் விழா நல்லபடியாக நல்லா நடந்தது. இந்த விழாவுக்குங்க காலையில் 9 மணிக்கே அன்னதானம் ஆரம்பிச்சிட்டோம்.
காலையில் 9 மணிலேருந்து சுமார் மத்தியானம் 3-4 மணி வரைக்கும் அன்னதானம் போச்சு. அவங்க சொன்ன கணக்குப்படி ஒரு 5000 பேர் சாப்பிட்டதாக தகவல் வந்தது. ரொம்ப சுவாரஸ்யமாக அவசரப்படாமல் நிதானமாக அனுபவித்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இதுவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இதுக்கு வேண்டிய கோயில் பக்கத்தில் ஒரு டெம்பரரியாக ஒரு ஷெட்டு போட்டு எல்லாம் மழை வந்தாலும் பாதிக்காத வரையில் இந்த டின் ஷெட் போட்டு டேபிள் எல்லாம் போட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சௌகரியமாக பொறுமையாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க விழா குழுவினர். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். இல்லை